மனிதர்களே, உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சுங்கள். அவரிலிருந்து அவருடைய துணையை படைத்தான். அவ்விருவரும் ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பல்கி பெருகச் செய்தான். எவனை முன்னிறுத்தி ஒருவர் மற்றவரிடம் கோரிக்கை வைப்பீர்களோ அத்தகைய இறைவனை அஞ்சுங்கள். உறவினர்கள் விஷயத்தில் அல்லாவை அஞ்சுங்கள். அல்லாஹ் நம்மை கண்காணிப்பவனாக இருக்கிறான். இறை நம்பிக்கை கொண்ட மக்களே, அல்லாவை அஞ்சுங்கள். நேர்மையான சொல்லை கூறுங்கள். இதனால் அல்லாஹ் தஆலா நம்முடைய செயல்களை சீராக்குவான், நம்முடைய பாவங்களை மன்னிப்பான். யார் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அவர்கள் மகத்தான வெற்றி பெறுவார்கள். இறை நம்பிக்கை கொண்ட மக்களே, அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய விதத்தில் அஞ்சிக் கொள்ளுங்கள். நீங்கள் மரணிப்பதற்கு முன்னால் முஸ்லீம்களாக தவிர மரணித்து விடாதீர்கள். வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வேதத்தின் வசனங்கள் என்றும், வழிகாட்டுதலில் சிறந்த வழிகாட்டுதல் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதல் என்றும், மார்க்கத்தின் பெயரால் எவையெல்லாம் புதியதாக உண்டாக்கப்பட்டதோ அவை அனைத்தும் பிதுஆ, ஒவ்வொரு பிதுஅத்தும் வழிகேடு, அந்த வழிகேடு நாளை மறுமையில் நம்மை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்கின்ற செய்தி நினைவுபடுத்தியனாகவும், நம்மை படைத்த இறைவன் நம் மீது கடமையாக்கிய இந்த ஜும்மா தொழுகை அவனுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்தவாறு அமைத்துக் கொள்வதற்காக இங்கு ஒன்று குழுமி இருக்கும் நம் அனைவரின் மீதும் வல்ல ரஹ்மானுடைய சாந்தியும் சமாதானமும் என்ன நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய உரைக்கு செல்கின்றேன். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் கூறுகிறான், ஃபஸக்கிர் ஃபஇன்ன ஸிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நபியே, நீங்கள் உபதேசங்களை நினைவூட்டுவீராக. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன செய்திகளை மக்களுக்கு நினைவூட்டுவீராக. அந்த நினைவூட்டலானது தன்ஃபஉல் முஃமினீன், நிச்சயமாக அச்சமுடையவர்களுக்கு படிப்பினை தரும் என்கின்ற செய்தியை சொன்னவனாக இன்றைய தினம் அன்னலாரின் ஆட்சி முறை என்கின்ற தகவலின் அடிப்படையில் ஒரு சில செய்திகளை நாம் அறிய இருக்கிறோம். நாம் இந்த உலகில் வாழும் பொழுது பொதுவாக பார்ப்போமேயானால் எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறார்கள். தெருக்கு தலைவர் இருப்பார்கள். ஏன்பா எங்களுடைய கட்சிப்பா இது, என்ன காரணம்? தன்னுடைய அதிகாரத்தை சொல்வதற்காக, தன்னுடைய சமூகத்தை பற்றி மக்கள் மத்தியில் தெரியப்படுவதற்காக, எங்கள் சாதி பற்றி மக்கள் மத்தியில் பேச மாட்டேன்றாங்க, எங்களை அடிக்கிறாங்க, ஒடுக்குறாங்கன்னு சொல்லி பல்வேறு கட்சிகள் உருவாகி இருக்கிறது. அந்த பல்வேறு கட்சிகளுக்கும் தலைவராக ஒரு சிலர் இருக்கிறார்கள். என்னப்பா காரணம்? எங்களுக்கு அநீதி இழைக்கிறாங்க, எங்களுக்கு ஒரு பாதிப்பை உள்ளாக்காங்க சொல்லிட்டு ஒரு தலைவர்கள் உண்டாகிறார்கள். எப்படி பார்த்தாலுமே அதிகமான தலைவர்கள் உலகில் இருப்பார்கள். ஒவ்வொரு தலைவர்களுக்கும் காரணம் இருக்கும். என்ன? எங்களுடைய அமைப்பை காப்பாற்ற வேண்டும், எங்களுடைய இந்த மதத்தை காப்பாற்ற வேண்டும் சொல்லிட்டு பல்வேறு தலைவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் சிந்தித்து பாருங்க, இந்த தலைவர்கள்லாம் உருவாயிருக்கிறாங்க இல்லையா, இவர்கள் எந்த வலிமை பின்பற்றுறாங்க? அவங்களை மக்களை காப்பாற்ற வேண்டும், தான் ஒரு அதிகாரத்தை பெற வேண்டும் என்று சொல்லி நிறைய தலைவர்கள் உருவாகிறாங்க. இன்னும் சொல்ல போனால் ஆன்மீகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆன்மீக தலைவர்கள் இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? முதல்ல ஒரு காட்டுக்கு போவாங்க. அங்கே போய் என்ன பண்ணுவாங்க? தனிமையில் இருப்பாங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்க? அவர்கள் ஒரு ஞானி ஆகிட்டாங்க. எங்க உலகிலே மக்களோடு மக்கள் வாழும் பொழுது, மக்களோடு ஒன்றாக இருக்கும் பொழுது எந்த ஞானோதயம் வராதான். ஆனால் தனிமையில் போய் ஒரு காட்டில் உட்கார்ந்த உடனே அவர்களுக்கு ஞான உதயம் வந்துருமா? உடனே அங்கே ஒரு மடத்தை திறக்கிறார்கள், ஒரு கோயிலை உண்டாக்குறார்கள். சொன்னால் என்னப்பா காரணம்? பொருளாதாரம், அங்கே சம்பாதிக்க வேண்டும் சொல்லி எந்த தலைவராவது, இந்த உலகில் உள்ள தலைவர்கள் பாருங்களேன், எந்த தலைவராவது தலைவர் ஆவதற்கு முன்னால் அவர்கள் நிலை என்ன? சரியான உணவு இருக்காது, சரியான வருமானம் இருக்காது. ஆனால் தலைவர்களுக்கு பின்னா பார்த்தோம்னாக்கா அவரை பார்ப்பதற்கு லட்சங்கள் கொடுத்து காத்திருக்கணும். இங்கே போனோமா, இந்த தரிசனம் வேணுமான்னு சொன்னால் அதற்கெல்லாம் பொருளாதாரத்தை வாரி இழைச்சி அவர்கள் பெரும் செல்வந்தராக இருக்கிறாங்களா இல்லையா? ஆனால் முதல்ல தன்னிடத்தில் ஒரு தூதர் இருக்கிறார். அந்த தூதர் பற்றி அல்லாஹ் சொல்கின்றான், லக்கத் கான லக்கும் ரசூலுல்லாஹி ஃபீ உஸ்வத்துன் ஹஸனா. உங்களிடத்தில் அழகிய முன்மாதிரி உங்கள் தூதர் இருக்கிறார்ப்பா. உங்கள் மக்கள் மத்தியில் அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்காகவே ஒரு தூதர் இருக்கிறார், அவரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. இங்கே உலகத்தில் நீங்கள் எப்படி வாழ வேண்டும், நீங்கள் எப்படி இருக்க வேண்டும், உங்களுடைய வழிமுறை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் சொல்லி அனைத்துக்குமான வழிமுறையுமே அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான். ஒன்றுமே இல்லைங்க. இப்போ தலைவர்களாக இருக்கிறாங்க இல்லையா, அவர்கள் வாழ்க்கை முறைக்கும் நம்முடைய தலைவர் யாரு, அண்ணன் நபி இருக்காங்க இல்லையா, அவங்க வாழ்க்கை முறை பாருங்களேன். ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி ஒரு நிலை, ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு நிலை என்று இருக்குது. ஆனால் அல்லாஹ்வோட தூதர், அல்லாஹ் அவர்களை அங்கீகரிக்கிறான், தூதராக அங்கீகரிக்கிறான். அதற்கு முன்னாடி எப்படி இருந்தார்? உண்மை பேசக்கூடியவர்களாக இருந்தார். மக்கள் மத்தியில் தூதராவதுக்கு முன்னாடி இருந்தாருங்க. யாரை போய் கேளுங்களேன், அல்லாஹ்வோட தூதர் முகமது இருக்கிறார் இல்லையா, அவர் எப்படிங்க இருந்தார்? அவர் உண்மையாளருங்க. அவர் பேசினா உண்மையாக பேசுவார். ஆட்சிக்கு பிறகு எப்படி இருந்தார்? அதே மாதிரி தான் இருந்தார். இன்னைக்கு அந்த மாதிரி ஆட்சி தலைவர் பார்க்க முடியுமா? ஒரே ஒரு ஆட்சி தலைவரை அது மாதிரி பார்க்க முடியுமா சொன்னால் நிச்சயமாக முடியாது. உலகிலே ஒரு அறிஞர் இருக்கிறார், மைக்கேல் ஆர்ட் என்று. அவர் என்ன பண்றாரு தெரியுமா? உலகில் உள்ள எல்லாத்தையும் தலைவர்களை பற்றி எல்லாம் விசாரிக்கிறார். விசாரிச்சு புத்தகத்தை வெளியிடுகிறார். த மைக்கேல் ஆர்ட்னா 100.
அதாவது அதில் சிறந்த 100 பேரை தேர்ந்தெடுக்கிறார். அதில் 3வது ஒரு ஆள் இருக்கிறாரு. யார் தெரியுங்களா? அவர் தான் ஜீசஸ் சொல்றாங்க. யாரு? கிறிஸ்துவ மதம் வழிபடுறாங்க இல்லையா, அந்த ஜீசஸ் சொல்லி அவர் 3வது இடத்துல வைக்கிறார். 2வது இடத்துல யார் வைக்கிறாரு? ஐசக் நியூட்டன் சொல்கின்ற ஒரு விஞ்ஞானி வைக்கிறார். ஏன் தெரியுமா? இந்த பேரெல்லாம் மக்கள் மத்தியில் அதிகமாக பேசப்படுது. இது ஐசக் நியூட்டனா பள்ளிக்கூட மக்கள்லாம் படிக்கிறாங்க, இவர் ஒரு விஞ்ஞானிப்பான்னு சொல்லி அவருடைய கருத்துக்கள் சொல்றாங்க இல்லையா. இந்த மாதிரி அதிகமான மக்கள் அவரை பற்றி பேசுறாங்க. ஆனால் 1வது இருக்கிறது அதிகமான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு அவர் காரணம் சொல்கிறார். எதற்கு என்று சொன்னால், இந்த உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் வந்துட்டாங்க போயிட்டாங்க. இந்த உலகத்தில் இருக்காங்க இல்லையா, இது வரைக்குமே கடந்த காலங்களிலிருந்து இன்று வரைக்கும் எத்தனை தலைவர்கள் வந்தார்கள் போனார்கள். ஆனால் அவர்களுக்கான சிலைகள் இருக்கிறது. என்னது? எல்லா தலைவர்களுக்குமே சிலை இருக்கிறது. அவங்க மக்கள் மத்தியில் இதையா செஞ்சிருப்பாங்க, சிறந்தா இருப்பாங்க, அதனால் அடையாளமா இருப்பாங்க. ஆனால் எந்த ஒரு உருவ சிலையும் இல்லாமல், எந்த ஒரு செல்வந்தனும் இல்லாமல், எந்த ஒரு கோட்டைகளும் இல்லாமல் ஒரு ராஜா கட்ட முடியுமா? அவன் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு கோட்டை இல்லைங்க, ஒரு உருவ சிலை இல்லைங்க. ஆனால் உலகிலே உள்ள கோடிக்கணக்கான மக்கள் அவருடைய பெயரை முழங்குகிறார்கள், அவர் சொன்ன வழிமுறையை பின்பற்றுகிறார்கள் சொன்னால் அவர்களை பார்க்காம சொல்றாங்க இல்லையா. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதரை 1வது வச்சேன்னு சொல்லி நம்ம கண்மணி பார்க்காம இல்லையா, சர்ச்சுக்கெல்லாம் போல தெரியும் ஜீசஸ் தொங்கிட்டு இல்லையா, சிலை இருக்கிறா இல்லையா. அந்த மாதிரி எல்லா தலைவருமே இப்போ எடுத்துக்கோங்களேன், இறந்து போன தலைவர் பாருங்களேன், ஜெயலலிதா உருவப்படம், கலைஞர் சொல்லி எல்லாருமே இந்த உலகத்தில் வாழ்ந்த தலைவர்களாக இருப்பார்கள், ஆட்சி இருந்திருப்பாங்க. அவங்களுக்கான சிலைகள் இன்றுமே வடிக்கப்படுகிறது. ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு மனிதர், சிறந்த ஒரு ஆட்சியாளர், அவர்களுக்கு ஒரு கோட்டை இல்லை, அவர்களுக்கு ஒரு சிலை இல்லை என்று சொன்னால் இதைவிட எந்த ஒரு முகாந்திரமும் மக்கள் அறிந்து கொள்வதற்கு ஒண்ணுமே இல்லை. ஆனால் மக்கள் அவர்களை பார்த்து, அந்த வழிமுறையை பார்த்து அவர் எந்த வாழ்க்கையை வாழ்ந்து காமிச்சார்களோ, அவர்கள் எந்த ஆட்சி மக்கள் மத்தியில் நிலவினார்களோ அவற்றை கடைபிடிப்பது துடிக்கிறார்கள் என்று சொன்னால் இதைவிட சிறந்த தலைவர் உலகிலே கிடையாது என்று சொல்கிறார். ஆனால் அந்த தலைவருடைய வழிமுறை என்ன? நீங்க யோசனை பண்ணி பாருங்களேன். நம்ம இருக்க பகுதியில் என்ன அதிகமாக சொல்லப்படுது? இது திராவிட மாடல் ஆட்சிங்க. இது திராவிட மாடல் ஆட்சின்னு சொன்னால் அவங்க சொல்றாங்க எல்லாரும் சமங்கன்னு சொல்லிட்டு கடவுளே கிடையாது, கடவுள் இல்லை என்ற மாதிரி சித்தத்தை கொண்டு வராங்க. எப்படி எல்லாரும் சமப்பா? குஜராத் மாடல் எடுத்துக்கொள்ளுங்க, அங்க இஸ்லாம் என்று சொன்னால் அவர் கொல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஊபி மாடல் சொல்றாங்க, அங்க என்ன பண்றாங்க? முஸ்லீம்கள் வீடா புல்டோஸ் வச்சு இடி என்று சொல்கிறார்கள். ஒவ்வொருவருமே ஒரு ஆட்சிக்கு ஒரு மாடல் வச்சிருக்காங்க, இது எங்க மாடல் ஆட்சிப்பான்னு சொல்லி. ஆனால் இது மாதிரியான எந்த ஒரு தலைவராக இருக்கட்டுமே, அந்த தலைவரை மிக எளிமையாக பார்க்க முடியுமா, இலகுவாக சிந்திக்க முடியுமான்னு சொன்னால் நிச்சயமாக முடியாது. அவர்கள் அனைவருமே அவர்கள் கொண்ட, அவர்கள் நினைக்கின்ற அதை நிலைநாட்டுவதற்காக, செல்வந்தராக இருப்பதற்காக, அங்கீகாரம் வேண்டும் என்பதற்காக உலக தலைவராக இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் எடுத்து பாருங்களேன், மக்களோடு மக்களாக இருந்தார், மக்களோடு மக்களாக வாழ்ந்தார். எந்த நிகழ்ச்சியும் சரி, அல்லாஹ் சபைக்கு வருகிறான்னு சொன்னால் மக்கள்லாம் மேய்ச்சி நிற்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் கண்டிக்கிறாங்கப்பா, நான் வந்தாலுமே நீங்க எழுந்து நிற்கக்கூடாது, ஏன் சமத்துவம் வேண்டும். ஒரு தலைவர் கட்ட முடியுமா உலகத்தில்? இன்னைக்கு தான் தேர்தல் வச்சிருப்போம், தலைவர் அங்கீகரிச்சிருப்போம், அவர் பதவி ஏற்ற உடனே மக்கள் சந்திக்கிறாங்கனாக்கா உடனே போலீஸ்லாம் வந்துருவாங்க, அதை விளக்குவாங்க, எப்போ நவருப்பான்னு சொல்லுவாங்க, எல்லாத்தையும் ஆட்டி படைப்பான்னு சொன்னால் எல்லாத்தையும் விலக்கி மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து, அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தார்? சாதாரணமாக இருந்தார். ஒரு சாதாரண தலைவராக இருந்தாலும் கூட எல்லா அங்கீகாரமும் வருகிறது, எல்லாம் பெறப்படுகிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நான் வருவதற்காக நீங்க எழுந்து நிற்க வேண்டாம், நீங்க எப்படி இருக்கீங்க அப்படியே இருங்கன்னு சொன்னாக்கா ஒரு தலைவர் கட்ட முடியுமா? இன்னைக்கு எழுந்து நிற்க வச்சுக்கோங்க, எப்பா மரியாதை கேட்பாங்க, அந்த அளவுக்கு ஆகி போச்சு. இன்னும் சொல்ல போனாக்கா அல்லாஹ் சொல்றாங்க, எந்த அளவுக்குன்னா அந்த மக்கள் வாழும் பொழுது எல்லா ஆட்சியத்தையும் பாருங்களேன், எல்லா தலைவரும் பாருங்களேன், அவர்களுக்கான சொத்துக்கள் கணக்கு போட முடியாமல் இருக்கும். சொத்துக்கள் எவ்வளோ இருக்குது, கணக்கே இல்லைங்க, அவர் சொத்துக்கள் இருக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் மக்கள் மத்தியிலே ஆட்சி செய்தார்களா இல்லையா, அவர் எப்படி இந்த உலகத்தை வாழ்ந்தார், அவர் சொத்து பத்துக்கள் என்னன்னு சொன்னாக்கா ஒரு தளத்தில் ஆயிஷா நாயகி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இரவு தொழுகுவாருங்க எங்க வீட்டில். அந்த ஆட்சி தொழும் பொழுது அவர் சசாக்கு வரும் பொழுது நான் உறங்கி கொண்டிருப்பேன் இல்லையா, என் கால் சசா அந்த சசா இடத்துல இருக்கும், கை கால் நீக்குவார்கள், குத்துவார்கள், உடனே கால் நீக்கிக் கொள்வேன், சசா செய்வார்கள், மீண்டும் நிற்கும் பொழுது நான் கால் நீட்டிக் கொள்வேன். ஏன்? யாராவது ஒருத்தர் வீடு இருக்குமா? இந்த உலகத்தில் வாழ்கின்ற நம்ம வீட்டு அப்படி இல்லையே. நம்ம வீட்டில் கூட 4 பேர் தொழுதாலுமே இடைஞ்சல் இல்லாமல் இருக்கும், நம்ம தொழுவதில்லை, அது வேற. ஆனால் அல்லாஹ் தூதர் வீடு பாருங்க, ஒரு ஆட்சியாளர் தளபதி தொழுகிறார், தொழும் பொழுது இடம் பற்றாக்குறை, வீட்டில் அவ்வளோ சின்ன இடம், 2 பேர் சகஜமாக உறங்குவதற்கு கூட இடமில்லை. இன்னும் சொல்ல போனாக்கா வீட்டு சுவர் கோசவர் அது கூட முழுவதுமாக இல்லை. இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் தூதர் ஆயிஷா சொல்றாங்க, எங்க வீட்டில் 3 மாத காலம் அடுப்பு எரிக்கலைங்க. இப்போ 3 மாத காலம் அடுப்பை நாங்கள் எரிய வைக்கலன்னு சொன்னாக்கா என்னங்க காரணம்? அப்போ சாபி கேட்குறாங்க, அப்படியா, அப்போ நீங்க எப்படி சாப்பிட்டீங்க கேட்குறாங்க. ஒண்ணுமே இல்லைங்க, பேரிச்சப்பம் தண்ணி தான் குடிச்சு வாழ்ந்தோம். இந்த உலகத்தில் இன்னைக்கு ஒரே ஒரு தலைவர் காட்டுங்க பார்க்கலாம், உண்ணக்கூடிய உணவுக்கு வழி இல்லாமல் ஒரு தலைவர் இருக்கிறாங்களா? தொண்டன் வழி இல்லாமல் இருப்பான், தொண்டனுக்கு வீடு இல்லாமல் இருக்கும். ஆனால் யாரை தலைவர் ஏற்றுக்கொண்டார்களோ அவங்க நிலையை பாருங்கள், அப்படியே சொகுசான கார் என்ன, சொகுசான வீடு என்ன, ஆடம்பரமான எல்லாமே இருக்கும்.
ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருங்க, அல்லாஹ்வுடைய வழி அறிவிச்சு மக்களை எல்லாம் சேர்த்துக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வீட்டில் உறங்க இடம் இல்லை, சரியான உணவை உண்பதற்கான வழிமுறை இல்லை. இன்னும் சொல்ல போனால் 3 நாட்கள் சுகமாக நிம்மதியாக தின்னுக்க முடியாது. அந்த சொல்ல போனால் எப்படின்னாக்கா, எந்த அளவுக்கு நாசு நல்ல உணவு கூட உண்டது கிடையாது. நம்ம நீங்க சாப்பிடறோம் இல்லைங்களா, ஒரு ஹோட்டலுக்கு போனாக்கா என்ன விதவிதமா சிக்கனா என்னப்பா வெரைட்டி எல்லாம் எடுப்பான்னு சொல்லி சாப்பிடணும் இல்லையா, இந்த மாதிரி சுவையான உணவு உண்டிருக்காங்க சொன்னால் நிச்சயமாக அதற்கு கூட வழி இல்லை. ஆனால் இன்னும் சொல்றாங்க, எந்த அளவுக்குன்னா ஒரு தருணத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு போறாங்க. அவர் உறங்கி கொண்டிருக்கிறார். உமர் வந்த உடனே எந்திக்கிறாங்க. எந்திக்கும் போது அந்த முதுகு பார்க்குறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு படுத்து பாய் இருக்கு இல்லையா, அந்த பாயில் படுத்தாக்கா கோடுகள் வரும். நீங்கள் அதை பற்றி தெரியாது, ஏன்னா நம்முடைய எல்லார் வீட்டிலுமே மெத்தை வந்துருச்சு. மெத்தையோ அந்த பெட்ஷீட் வந்து அதெல்லாம் படுக்கிறோம். ஆனால் பாயில் படுக்கும் பொழுது அந்த பாயில் இருக்கிற குச்சி இருக்கு இல்லையா, அதோட தழும்புகள் முதுகில் படியும். அதை பார்த்த உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, இந்த உலகத்தில் எத்தனையோ ஆட்சித்தலைவர்கள் இருக்கிறாங்க, எப்படி சொகுசாக வாழ்றாங்க, உங்களுக்கான நிலைமை கேட்கும் பொழுது அல்லாஹ் சொல்றாங்க, எப்பா இதுதான் தற்காலிக வாழ்க்கை, இது வேண்டாம்பான்னு சொல்லி மக்களுக்கு புரிய வைக்கிறாங்கன்னு சொன்னாக்கா என்ன புரிகிறது? ஒரு உலகத்தில் அதிகாரத்தில் இருக்கிறாரு, ஆட்சி தலைவராக இருக்கிறாரு, மக்களோட பொருளாதாரம் வந்து சேருகிறது. ஆனால் அந்த பொருளாதாரத்தை எவ்வாறு கையாள வேண்டும், இது மக்கள் பொருளாதாரம், மக்களுக்கு தான் பயன்பட வேண்டும் தவிர இதிலிருந்து நான் சுபகமாக அனுப்ப கூடாதுன்னு சொல்லி அப்படி வாழ்ந்தாரு. அது மாதிரி ஒரே ஒரு தலைவரை இந்த சமுதாயத்தை காட்ட முடியுமா? யாராவது அப்படி வருவாங்க சொன்னால் நிச்சயமா அதுவும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் போர்க்காலத்துக்கு போகிறாங்க. எப்போ பத்ர் போர்க்காலத்தில் பங்கேற்க போகும்பொழுது அன்னைக்கு வாகனங்கள் கிடையாது, பயணம் பண்ணி போகிறாங்க. ஒரு ஒட்டகத்தில் 3 பேர் போகணும். அந்த மாதிரி போகும்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் கூட 2 சகோதரர்கள் வராங்க. அந்த 2 சகோதரர்களும் அபுல் உபாமாவும் அலி பின் அபி தாலிப் என்ற 2 வராங்க. 3 பேர் ஒட்டகத்தில் என்ன பண்ணணும், கொஞ்சம் தூரம் 2 பேர் உட்காந்துக்கலாம், ஒரு ஆள் கைது பிடிச்சி நடக்கணும். இன்னும் கொஞ்சம் பண்ணோடனே ஒரு ஆள் இறங்கி ஒரு ஆள் மாற்றணும். இப்படி போகும்பொழுது முதல்ல என்ன பண்ணுறாரு, அல்லாஹ்வுடைய ஒட்டகத்தில் உட்காந்து வராது, இன்னும் உட்காராது. அல்லாஹ்வுடைய தூதர் நேரம் வருது. இப்போ அல்லாஹ்வுடைய என்ன பண்ணணும், இறங்கி கைது பிடிக்கணும். உடனே சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க நடக்காதீங்க, நான் நடக்கும்னு சொல்லி இதை சொல்றாங்க. நீங்க சொல்லுவோம் இல்லையா, தலைவர் நீங்க உட்காந்து நாங்கள் பார்த்துக்கணும் சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி நீ சொல்லப்படுது. ஆனால் அல்லாஹ் சொல்றாங்க, எப்பா உங்களை விட நான் வலிமை மிக்கவெல்லாம் கிடையாது, இருந்தாலுமே அல்லாஹ்வுடைய நன்மை நான் எதிர்பார்க்கிறேன். எப்படிப்பட்ட நீதி பாருங்க, எந்த விஷயமா இருந்தாலுமே என்ன செயலாக இருந்தாலுமே எப்பா சட்டமா எல்லாருக்கும் சமம், தலைவர்லாம் தனியாக கிடையாது, நான் தலைவன் தான், மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் எனக்கு என்று எந்த சிறப்பும் நீங்க தரக்கூடாது, நான் எப்படி உங்களை போன்ற ஒரு மனிதன் சொல்லி அந்த வாழ்க்கையை வாழ்ந்து காமிச்சார்களே, அது மாதிரி நிலை இருக்குமா? இன்னும் சொல்ல போனாக்கா ஒண்ணுமே இல்லைங்க, ஒரு தீர்ப்புக்கான நிலை வருது. ஒரு தீர்ப்பு என்னன்னாக்கா மக்கள் மத்திய குற்றம் வருது. அந்த காலத்தில் அல்லாஹ் சொல்றாங்க, என் மகள் ஃபாத்திமா திருநாள் விட்டோன்னு சொல்றாங்க, அவரோட கையை துண்டிப்பேன்னு சொல்றாங்க. என்ன காரணமா, ஒரு பஞ்சாயத்து வருது. அல்லாஹ் காலத்தில் மக்சிஹுமி என்ற ஒரு பெண்மை, உயர்ந்த குலத்து பெண்மணி இருக்கிறாங்க. அவங்க பொருளை தேடுறாங்க. தேடுறதுக்காக விசாரணை வருது. விசாரணை வரும்பொழுது எப்பா விசாரணைனாக்கா உயர்ந்த குல பெண்ணாச்சே, அந்த பெண்மணி என்பது உயர்ந்த குலத்தில் இருக்கிறாங்க, இவர்களுக்கு எதிராக எப்படி அல்லாஹ் பேசுறதுன்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அப்படி பண்ணும்பொழுது அந்த மக்களுக்கு என்ன பண்றாங்க, அல்லாஹ் தூதருக்கு மிக விருப்பமான யாருன்னு சொல்லும்பொழுது அல்லாஹ் முடிவு பண்றாங்க, உசாமா பின் சைத் என்பது தான் அல்லாஹ் தூதருக்கு மிக விருப்பமான பெண்ணா இருக்காங்க, அவங்களோட பெண்மை கேட்போம், நீங்க அல்லாஹ் தூதரை போய் பரிந்து பேசுங்க, எங்களுக்காக பரிந்து பேசுங்க சொல்லி அனுப்புறாங்க. அந்த பெண்மணி என்ன பண்றாரு, தன் மகள் அல்லாஹ் தூதரை போய் கேட்கறாங்க, அல்லாஹ் தூதர்னு சொல்லி கேட்கறாங்க, இந்த பெண்களுக்காக நீங்க இரக்கம் காட்டுங்க தண்டனை கொடுத்தா கேட்கும் பொழுது அப்போது அல்லாஹ் தூதர் சொல்றாங்க, என்னது அல்லாஹ்வுடைய விதித்த தண்டனையிலிருந்து ஒன்றை விளக்குமா என்று கேட்கிறியா? என்னது, அல்லாஹ் முடிவு பண்ணியாச்சு, திருடுனானா அவனை கரங்களை துண்டிக்க வேண்டும், இது சட்டம், இதை விளக்குமாறு நீ அதை கேட்கன்னு சொல்லிட்டு எல்லா மக்களும் அழைக்கிறார். மக்களே, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த பனு இஸ்ராயல் மக்கள் இருந்தார்கள், அவங்க அழிந்து போனார்கள். காரணம் என்ன தெரியுமா, அந்த மக்கள் என்ன தெரியுமா, உயர்ந்த குலத்தில் இருக்கிறாங்களா, அவங்க தப்பு பண்ணாங்களா, தண்டிக்க மாட்டாங்க. என்ன, உயர்ந்த குலத்தில் மக்கள் இருக்கிறாங்க, அவங்க தவறு செய்வாங்களாக்கா அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க, தண்டிக்க மாட்டாங்க. ஆனா இதே கீழ் ஜாதியில் இருக்கிறாங்களா, தாழ்ந்த குலமா, அவங்க தப்பு பண்ணாங்களா, உடனே அவங்க மீது வெறி கொண்டு தண்டிப்பார்கள். அது மாதிரி நிச்சயமாக நான் இருக்க மாட்டேன். அது சொல்லிட்டு சொல்றாங்க, என்னுடைய மகள் ஃபாத்திமா அவள் திருநாளுமே அவளை கையை துண்டிப்பேன் சொன்னார்களே, இது மாதிரி ஒரு தலைவர் நீதி நட முடியுமா? தன்னுடைய குடும்பத்தில் பிரச்சனை இல்ல, ஒரு அரசனா இருப்பாரு, தன்னுடைய மகன் ஏதாவது திருட்டாரு இல்ல, அரசாங்க சொத்தை திருட்டா சொன்னாக்கா அதுக்கு சாதகமாக தான் பேசுவார். என் கட்சிக்காரன்பா, என் கட்சிக்காரன் சாதகமாக பேச சொல்லிட்டு அப்படிதான் இருப்பாங்க தவிர, இவன் தவறு இழைத்து விட்டான், இவன் தண்டனைக்குள்ளான சொல்லிட்டு அந்த தண்டனை கொடுப்பாங்க சொன்னால் நிச்சயமாக அந்த மாதிரி எல்லாம் இருக்க முடியாது. ஆனால் அல்லாஹ் சொல்றாங்க, என்னது விருப்பத்துக்குரிய பெண், என்னுடைய கல்வி, அதாவது ரொம்ப விருப்பத்துக்குரிய மகளாக ஃபாத்திமா இருந்தார்கள், அவங்க திருடுவா கூட, என் மகளே திருநாளும் கூட சட்டம் என்ன, அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் நான் அவற்றை நிறைவேற்றணும் சொன்னார்களே, அது மாதிரி நிலையை இன்னைக்கு பார்க்க முடியுமான்னு சொன்னால் நிச்சயமாக முடியாது. அதே மாதிரி மன்னர்கள்லாம் வரும்பொழுது அந்த காலத்துல இருக்குது, ஏதாவது மன்னர் வராதா ஒன்று பண்ணுவாங்க, தலைவரே, எங்கள் தலைவர் மகனே, எங்கள் சிறந்தவரே என்று வசைப்பாடுவார்கள். ராஜராஜ சோழர், ராஜ மன்னர், ராஜ திலகன் சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எப்போதெல்லாம் எங்கெல்லாம் ஆட்சியாளர் வருகிறார்களோ அப்போதெல்லாம் அந்த ஆட்சியாளர்களை புகழ்ந்து பாடுவார்கள். ஒண்ணுமே இல்லை, இன்னைக்கு மீட்டிங் எடுத்துவாங்களேன், முதலமைச்சர் வராதாக்கா, இந்த முதலமைச்சர் வந்து விட்டார், இவர் தான் முதலமைச்சர் இருக்கா இல்லையா, சிறந்தவர், மக்களுக்கு எல்லாம் போடணும் சொல்லி அப்படியே தற்பெருமை பாடுவாங்க. அந்த மாதிரி பாட்டு இன்னைக்கு கிடையாது, அந்த காலத்திலும் இருந்தது.
ஒரு காலத்தில் அடுத்து வராங்க, அப்போ சொல்றாங்க, எங்கள் தலைவரே, எங்கள் தலைவரின் மகனே, எங்கள் சிறந்தவரே, எங்கள் சிறந்த மகனே என்று சொல்லி அப்படியே வசைப்பாடுறாங்க. உடனே அல்லாஹ் சொல்றாங்க, நிறுத்துங்கள் சொல்லிட்டு அப்போ சொல்றாங்க, மனிதர்களே இளையச்சத்தை கவனமாக பேணிக் கொள்ளுங்கள், ஷைத்தான் உங்களுக்கு திசை வேணாம் சொல்லிட்டு அப்போ சொல்றாங்க, இந்த மாதிரிலாம் வசைப்பாடாதீங்க, என்னை அல்லாஹ்வின் அடியான் என்று சொல்லுங்கள், என்னை அல்லாஹ்வுடைய அடியான் சொல்லுங்கள், அதுதான் போதுமானு சொல்லிட்டு சொல்றாங்கனாக்கா, ஏதாவது ஒரு தலைவர் மைக் மேடை ஏறும்பொழுது அவர் புகழாட்டி இல்லை அவருக்கு ஏற்ற மாதிரி பாட்டு போடலனாக்கா சும்மா வந்துருவாங்களா? ஏன்பா புகழன்னு சொல்லி கேட்கலாம் இல்லையா? ஆனால் எந்த ஒரு புகழையுமே விரும்பாத ஒரு தூதனாக்கா, எந்த ஒரு புகழையுமே விரும்பாமல் இருந்தாங்கன்னு சொன்னாக்கா அல்லாஹ் தூதர் மாதிரி யாருமே இருக்க முடியாது. ஆனால் இன்று நாம் என்ன பண்ணுறோம், நம்முடைய தூதரை பற்றின அனைத்து செய்திகளும் தெரியும். ஆகச்சிறந்த தலைவர்ப்பா முகமது ரசூலுல்லாஹி சொன்னோம். அவர் எப்படி போய் வாழ்ந்தாரு, வாழ்க்கை சொன்னாக்கா நம்ம அனைவருமே அவருடைய வாழ்க்கையை புட்டு புட்டு வைப்போம். இப்படிலாம் இருந்தாருப்பா, இப்படிலாம் இருந்தாருப்பான்னு சொல்லி நாம அது அனைத்துமே சரியா சொல்லுவோம். ஆனால் அந்த வாழ்க்கை முறையில், அந்த வாழ்க்கை முறை தங்கிய பாடத்தை நம்முடைய வாழ்க்கை தர முடியுதா? நம்மளால குடும்பத்தில் இருக்கவங்க அல்லாஹ் தூதருக்கு 10-11 மனைவி இருந்தாங்க, ஆனால் அத்தனை பேருமே நீதியாக நடந்தாங்க. நம்ம குடும்பத்தை எடுத்து பாருங்க, நம்ம சமூகத்தில் இருக்கிறோம், ஒற்றுமையாக இருக்கிறோம், சமூக மக்களோடு ஒன்றாக இருக்கிறோம். ஆனால் நம்மளால இது மாதிரியெல்லாம் வாழ முடியாதுன்னு சொன்னால் நிச்சயமாக முடியலை. நம்மளால சமூகத்தில் ஒரு தலைவராக இருக்க முடியல, நம்மளால சமூகத்தில் நல்ல மனிதராக இருக்க முடியும்னு சொன்னால் அல்லாஹ் வழிமுறை இருக்கு இல்லையா, சரியாக பின்பற்றலாம் அர்த்தம். ஒரு ஆட்சி தலைவர்னால, அதாவது சாதாரண மனிதன் இருக்கா இல்லைங்களா, அவருக்கும் தலைவருக்கும் வித்தியாசம் இருக்குது. என்ன சொன்னால், அந்த மனிதன் சொன்னால் அவன் குடும்பத்தை பார்த்தா போதும், அவன் குடும்பத்தை ஒழுக்கமாக இருந்தால் போதும். ஆனால் தலைவர் சொன்னால் அனைத்து மக்களுக்குமே சமமாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட நிலையில ஜெயிச்சவர் அவருடைய உபதேசங்கள் எல்லாம் நம்ம சொல்லப்படுகிறது. அதையெல்லாம் பார்த்து அறிந்தவர்களாக இருக்கின்ற நாம் நம்முடைய வாழ்க்கையில எவ்வாறு அவற்றை கடைபிடிக்கிறோம், நம்மளுடைய வாழ்க்கையில அல்லாஹ் உபதேசங்களை எந்த அளவுக்கு எல்லாம் நம்ம நடைமுறைப்படுத்துகிறோம்? ஒண்ணுமே இல்லைங்க. அல்லாஹ் தூதருக்கு எதற்காக அல்லாஹ் அனுப்பிச்சா, மக்கள் மத்தியில் நன்மையை சொல்லுங்க, நன்மையான காரியம் மக்களுக்கு சொல்லி தீமையெல்லாம் மக்கள் மீது தடுத்து மக்களை அல்லாஹ்வின் பால் அலைங்க சொன்னா இல்லையா? அந்த மாதிரி பணி இருக்கும்போது சமூகத்தில் நீங்க ஒற்றுமையாக இருங்கள். நம்ம என்ன பண்றோம், சமூகமா ஜமாத்தில் ஒரு அங்கமா இருப்போம், நிர்வாகத்துக்கு வரமாட்டோங்க, நம்ம தாவ பண்ணியா அதுக்கு வரமாட்டோங்க. ஏன்? அதுக்கெல்லாம் ஆளுங்க இருக்கிறாங்க, ஒரு 4 பேர் இருப்பாங்க, அவங்களே போட்டி போட்டுக்குவாங்க, அவங்களே பண்ணிக்குவாங்க சொல்லி நம்ம ஒதுங்கி ஓடுறோம். ஆனா அல்லாஹ் ஒதுங்கி ஓடலை. மக்கள் மத்தியில் இருக்கும்பொழுது மக்களுக்கு எல்லாம் பொறுப்பு வகித்தார், அந்த பொறுப்பை சரியாக செய்யக்கூடிய மக்களுக்கு எச்சரித்தாங்க. நம்ம பண்றோம், அவங்க பார்த்துக்குவாங்க. நம்மளா சமூகத்தில் இருக்கவங்க எப்படி இருக்கும், சமூகத்தில் ஒரு ஓரமாக இருப்போம், தொழுகைக்கு பள்ளிக்கு நிச்சயமா வருவோம். ஆனால் அந்த மார்க்கு படி செய்கிறாங்க இல்லையா, மார்க் சொல்றாங்க இல்லையா, அதில் ஒரு அங்கமாக இருப்போம்னு சொன்னால் அந்த வழிமுறை எதுக்கு? யாருக்குப்பா? ஒண்ணுமே இல்லைங்க. நம்முடைய ஜமாத் சார்பாக எடுத்துக்கோங்களேன், ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாதமும் சொன்னாக்கா ஒரு அஜெண்டா எடுக்கிறாங்க. இன்னைக்கெல்லாம் கிடையாது, கடந்த காலம் எடுத்துக்கோங்க. என்னது ஷிர்க் ஒழிப்பு மாநாடு? எதுக்குங்க? மக்களை சந்திச்சு மக்கள்கிட்ட போய் ஷிர்க்கை ஒழிக்க வேண்டும், இது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மக்களுக்கு சொல்ல வேண்டும். என்ன வழி பண்றது? உங்களை சும்மா சொல்ல மாட்டப்பா, இதான் அந்த அஜெண்டா, இது போட்டாச்சு, நீ போய் சொல்லு. அப்புறம் என்ன திருக்குறள் மாநாடா, முகமது மாநாடு? என்ன எதுக்கு? நீ திருச்சிருக்கும் சொல்லி முடிச்சு இல்லையா, இப்ப என்ன பண்றீங்க? அமைதியாயிருங்க. இல்லப்பா அடுத்த மாநாடு இந்த சொல்லியாச்சா, இப்ப மக்கள் மத்தியில் போங்க. இப்படி ஒவ்வொரு காலமும் நம்முடைய தலைமை இருக்கு இல்லையா, ஒரு அஜெண்டா எடுக்கிறாங்க. எது தெரியுமா? நாம அல்லாஹ்வுடைய சொன்ன பணி இருக்கு இல்லையா, மக்களை சந்தித்து மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லி அந்த மார்க்கத்தின் மக்களை அழைத்து அல்லாஹ்வின் பாதையில் அழைக்கிறோம் இல்லையா, ஆக சிறந்தமை சொல்றோம் இல்லையா, அந்த பணியை நாம செய்வதற்காக தலைமையில் உட்கார்றாங்க. என்ன செய்யலாம்? சும்மா இருக்கிறாங்க, அஜெண்டா போடு. இது தேவையா? நாம மார்க்கத்தில் இருக்கிறவங்க நம்ம அல்லாஹ்வுடைய உபதேசத்தை கேட்டுட்டே இருக்கிறவங்க, நாம தினம் தொழுது முடிச்சோமா ஒரு நாளைக்கு பொறுத்த சந்திக்கலாம், ஒரு நாளை சந்திச்சு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லலாம். அல்லாஹ் இருக்கிறா இல்லையா, இவரை பற்றி மக்கள் சொல்லணும்னு சொன்னாக்கா அது மாதிரி எல்லாம் நம்ம சிந்திக்காமலே இருக்கணும்னு சொன்னால் நிச்சயமாக நாம் பலவீனமாக இருக்கிறோம். எதற்கு இந்த அஜெண்டான்னு சொன்னால், இந்த அஜெண்டாவை மக்களுக்கு போய் சொல்றோம் இல்லையா, அண்ணன் அழகி ஆட்சி முறை என்று அவர்களுக்கு சொல்வதற்கு முன்னால் நாம தெரிஞ்சுக்கணும். என்ன ஒரு ஆட்சி தலைவராக இருந்தாரு, ஒரு ஆன்மீக தலைவராக இருந்தாரு, ஏதாவது குறை இருந்துச்சா, தொழுகை குறை இருந்துச்சா சொன்னால் நிச்சயமாக தொழுகையில குறை கிடையாது. இல்ல வாழ்க்கை குறை இருந்துச்சா சொன்னா வாழ்க்கை முறை குறை கிடையாது. வியாபாரத்திற்காக அறமான காரியம் செஞ்சா சொன்னாக்கா அந்த அறமான காரியமும் வியாபாரத்துக்காக செய்ய கிடையாது. எல்லா விஷயமுமே அல்லாஹ் சொன்ன அடிப்படை வாழ்ந்தான்னு சொன்னாக்கா நம்மளால வாழ முடியுமா முடியாதா? ஒரு மனிதர் தான் அவரும், அவருக்கு அல்லாஹ்வுடைய வழி வருகிறது, அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் நட என்று சொல்கிறார்கள். எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அகிலத்தை கட்டுப்படி சொன்னோன்னே எப்படி கட்டுப்படி சொன்னாரோ அதே மாதிரி அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் ஒரு மனிதனாக இருந்து நம்ம முன்னால் வாழ்ந்து காமிச்சிருக்காரு. அவருக்கு அதோட அனைத்து அத்தாட்சிகளும் இருக்குது. நம்மளால அப்படி வாழ முடியலனாக்கா அந்த உபதேசம் இருக்கு இல்லையா, அது இன்னும் நம்ம உள்ளத்தில் ஆழமாக பதியல. நாம இதற்கு மேலாவது அல்லாஹ் சொன்ன மாதிரி அந்த ஒவ்வொரு செய்தி இருக்கு இல்லையா, நம்ம அதிகமாக அறிந்து மக்களுக்கு போய் சொல்லக்கூடிய நன்மக்களாக நம்ம ஆக வேண்டும் என்று கூறிய முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.